வணக்கத்துடன் இன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். 8th ஸ்டாண்டர்ட் குடிமையியல் சிவிக்ஸில் மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு டே 7 வந்து மாநிலத்தின் நீதித்துறை. நீதித்துறையில் எதை பார்க்க போகிறோம்னா உயர்நீதிமன்றம், அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். வழக்கம் போல் என்ன பண்ண போகிறோம்னா கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக நம்ம என்னெல்லாம் பார்த்தோன்றதை ஜஸ்ட் ஒரு கோத்ரூ பண்ணிவிட்டு நம்ம இன்னையோட டாப்பிக்கில் போயிடலாம். மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறதுன்ற டாபிக்குள்ள நம்ம என்னென்ன பார்த்தோம். மாநில அரசுனா என்ன, அதுல யார் யார் இருப்பாங்க, ஒவ்வொருத்தருக்குரிய கடமைகள் என்ன, அவங்களோட அதிகாரம் என்ன, பணிகள் என்ன, மாநில சட்டமன்றம்னா என்ன, பேரவைனா என்ன, மேலவைனா என்ன, அப்புறம் மாநில அமைச்சரவைனா என்ன, அதுல யார் யாரெல்லாம் இருப்பாங்க, அதை நோக்கி அதில் என்ன பண்ணுறாங்க, சட்டங்கள்லாம் இயற்றுனதை பற்றி படித்தோம். அதில் பெண் உரிமை சார்ந்த சட்டங்கள் நிறைய படித்தோம் இல்லையா, அது படித்தாச்சு. இன்னையோட கிளாஸில் மாநிலத்தின் நீதித்துறை. சரி, ஓகே. நீதித்துறை நம்மளோட இந்தியாவில் நீதித்துறையை பொறுத்தவரை எத்தனை இருக்குது நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுவோமா. ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இருக்கா, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இருக்குது, அடுத்து ஹைகோர்ட் இருக்குது, சுப்ரீம் கோர்ட் இருக்குது, அப்புறமே அதுக்கு கீழே நிறைய கோர்ட்டுகள் இருக்குது இல்லையா. இந்த 3 வந்து மேஜராக இருக்குது இல்லையா. அதை தான் நம்ம டீட்டெயிலாக படிக்க போகிறோம். அதில் எதை படிக்க போகிறோம்னா உயர்நீதிமன்றத்தை மட்டும்தான் நம்ம படிக்க போகிறோம். நீங்கள் 8th ஸ்டாண்டர்டு தானே, உங்களுக்கு வந்து நிறைய நீதித்துறையை பற்றி ஃபுல்லாக கொடுக்கல, உயர்நீதிமன்றத்தை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். இனி நீங்கள் பெரிய கிளாஸ் போகும்போது உங்களுக்கு நிறைய அந்த டாபிக் வரும். உச்சநீதிமன்றம்னா என்ன, உச்சநீதிமன்றத்தோட செயல்பாடுகள் என்ன, எல்லாமே நம்ம படிக்கலாம். ஓகேவா, ரைட். இப்போ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா. மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது, அந்த டாபிக்குள்ள மாநிலத்தின் நீதித்துறை, அதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது உயர்நீதிமன்றம். நம்ம மாநிலத்தை பொறுத்தவரையும் நம்மளோட மாநிலம் எது, தமிழ்நாடு. இப்போ தமிழ்நாடோட உயர்ந்த ஒரு நீதி அமைப்பா எது விளங்குதுன்னு பார்த்தோம்னா உயர்நீதிமன்றம், ஹைகோர்ட். ஹைகோர்ட் எங்க இருக்குன்னு கேட்டால் எல்லாருக்குமே தெரியும், சென்னையில் இருக்கு அப்படின்னு தெரியும்ல, ரைட். ஒவ்வொரு அரசியலமைப்பின்படி, அரசியலமைப்பு சட்ட புத்தகம் நான் சொல்லியிருக்கேன், அரசியலமைப்பு எழுதும் போதே எல்லாருமே இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நாம் குடிமகனாகிய நமக்குமே சட்டங்கள் வந்து அந்த அரசியலமைப்புல போடப்பட்டிருக்கு. குடிமகன்கள் வந்து இந்த அடிப்படையில தான் இயங்கணும், அவங்களோட உரிமைகள் இது, அவங்களோட கடமைகள் இதுன்னு என்ன செஞ்சிருக்காங்க, சட்டம் அரசியலமைப்புல இருக்கு. இப்ப அதுபடி ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு உயர்நீதிமன்றம் கம்பல்சரி. ஓகேவா. தமிழ்நாடுனா தமிழ்நாடுக்கு ஒரு உயர்நீதிமன்றம் இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு உயர்நீதிமன்றம் இருக்கு. சில இடத்துல எப்படி இருக்குன்னா, ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்கள், 2 மாநிலங்களா சேர்ந்து இல்லைன்னா யூனியன் பிரதேசங்களுக்கு சேர்ந்து ஒரு பொதுவான உயர்நீதிமன்றம் அங்க இருக்கும். ஆக்சுவலா என்னன்னா, ஒரு மாநிலத்துக்கு கண்டிப்பா ஒரு ஹைகோர்ட் இருக்கணும். இங்க வந்து சில இடங்கள்ல மட்டும் ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கும் அப்புறம் யூனியன் பிரதேசங்களுக்கும் சேர்ந்து ஒரு ஹைகோர்ட் உயர்நீதிமன்றம் இருக்கலாம், தப்பு கிடையாது, இருக்கலாம் அப்படி சொல்லியிருக்காங்க. இங்க உயர்நீதிமன்றத்துல யார் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, தலைமை நீதிபதி கம்பல்சரி தேவை. சரியா, ஒரு தலைமை நீதிபதி இருப்பாங்க உயர்நீதிமன்றத்துக்கு. அவரை யார் நியமனம் பண்றாருன்னா குடியரசுத் தலைவர் தான் நியமனம் பண்ணுவாரு. குடியரசுத் தலைவர் அந்த உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமனம் பண்றாரு இல்லையா. யார் யாரோட இதெல்லாம் கேட்பாருன்னு பார்த்தா, உச்ச நீதிமன்ற சுப்ரீம் கோர்ட்டோட தலைமை நீதிபதி இருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்டையும் அந்த எந்த மாநிலத்துக்கு உயர்நீதிமன்றம், இப்போ தமிழ்நாட்டோட உயர்நீதிமன்றத்துக்கு ஒரு தலைமை நீதிபதியை நியமிக்கணும்னா குடியரசுத் தலைவர் ஃபர்ஸ்ட் யார்கிட்ட கேட்பாருன்னா ஹைகோர்ட்டோட தலைமை நீதிபதி இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்டையும் மாநில ஆளுநர்கிட்டையும் கலந்து ஆலோசிச்சு தான் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமனம் பண்றாங்க. தலைமை நீதிபதி அப்படி பண்ணுவாங்க. இதர நீதிபதிகள் எல்லாம் வந்து குடியரசுத் தலைவர் அந்தந்த இடத்துக்குள்ள தேவைக்கு ஏற்ப இவ்வளவு பேர் தேவையான்றத ஆலோசிச்சு குடியரசுத் தலைவர் தேவைக்கு ஏற்பதான் மற்ற நீதிபதிகளை, இதர நீதிபதிகளை நியமனம் பண்ணுவாரு. அதனால ஹைகோர்ட்டை உயர்நீதிமன்றத்தை பொறுத்தவரையும் நீதிபதிகளோட எண்ணிக்கை எப்படி இருக்குன்னா ஒரே மாதிரியா இருக்காது. இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, ஒரு நீதிமன்றம்னா ஒரு 4 நீதிபதி இருப்பாங்க, 3 இது இருப்பாங்க, நீதிபதிகள் 20 பேர் இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் கிடையாது. இங்க வந்து ஏன் அப்படின்னா குடியரசுத் தலைவர் வந்து அந்த மாநிலத்துக்கு தேவை என்ன இருக்கு, எவ்வளவு தேவைக்கு அதிகமா இருக்காங்களா, என்ன ஏது எல்லாம் பார்த்துதான்
இதர நீதிபதிகளை வந்து நியமனம் செய்வாரு குடியரசுத் தலைவர். ஸோ ஒவ்வொரு இயருக்குமே ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி என்ன செஞ்சு மாறிட்டே இருக்கும் இல்லையா? அப்ப மாறிட்டே இருக்கும்போது நீதிபதி எண்ணிக்கை எப்படி நிலையா இருக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, நிலையாகவும் ஒரே மாதிரியாகவும் இருக்காது. நம்ம தமிழ்நாடு மாநிலத்துக்கு வேற மாதிரி இருக்கலாம், ஆந்திராவுக்கு வேற மாதிரி இருக்கலாம், கேரளாவுக்கு வேற மாதிரி இருக்கலாம். சரியா? உயர் நீதிமன்றத்துல உயர்நீதிமன்ற நீதிபதியோட தகுதி என்ன இருக்கணும்னா, ஃபர்ஸ்ட் தகுதியே இந்திய குடிமகனா இருக்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்து உயர்நீதிமன்றங்கள்ல ஒன்றுக்கு மேற்பட்ட உயர்நீதிமன்றங்கள்ல வழக்கறிஞரா அவர் எத்தனை வருஷம் பணியாற்றிருக்கணும்னா 10 ஆண்டு அனுபவத்தை அவர் வச்சிருக்கணும். எத்தனை ஆண்டுகள்? 10 ஆண்டு. சரியா? அவரோட அதிகபட்ச வயது எதுனா 62 வயது வரையும் நீதிபதி, உயர்நீதிமன்ற நீதிபதியோட வயது எத்தனை? 62 வயது வரை அவங்க பதவியில இருக்கலாம். இப்ப என்னது, நிரூபிக்கப்பட்ட தவறான நடத்தை மற்றும் திறமையின்மை ஆகியவற்றோட அடிப்படையில என்ன செய்யலாம், உயர்நீதிமன்ற நீதிபதி நீக்கப்படலாம் அப்படி சொல்லியிருக்காங்க. உயர்நீதிமன்ற நீதிபதியை எப்ப நீக்கலாம்னா, ஒரு நிரூபிக்கப்பட்ட தவறான நடத்தையும் திறமை இல்லைன்னு அவங்க நிரூபிச்சா மட்டுமே அவங்கள வந்து உயர்நீதிமன்றம் நீக்கப்பட முடியும் நீதிபதி. சரியா? அதர்வைஸ் அவங்க வந்து கண்டினியூ பண்ணலாம். உயர்நீதிமன்றத்தோட அதிகாரமும் பணிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உயர்நீதிமன்றத்தோட அதிகாரம் அடிப்படை உரிமைகளை காப்பாத்துறது. நமக்கு அடிப்படை உரிமைகள் ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, டைரக்டா நம்ம உயர்நீதிமன்றத்திலே கொடுக்கலாம். அப்படியும் முடியலைன்னா நம்ம ஹைகோர்ட்ல, சுப்ரீம் கோர்ட்லயே கொண்டு போய் அடிப்படை உரிமைகள் நம்ம பாதிக்கப்படும் பொழுது உயர்நீதிமன்றமும் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, உச்ச நீதிமன்றமும் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அடிப்படை உரிமைகள் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். சரியா? நம்ம இந்தியரா இருக்கோம்னா அடிப்படை உரிமை நமக்கு எவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்றது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்லயே வச்சுருவோம். யூனிட் 2ல வந்து அடிப்படை உரிமைகளை பத்தி படிப்போம். சரியா? ரைட். இப்போ அந்த அடிப்படை உரிமைகளை வந்து காப்பாத்துறது எது? உயர்நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் தான். இதுல என்ன பணிகள்லாம் சொன்னோம் இல்லையா? ஆட்கொணர்வு நீதி பேராணை அப்படின்னா என்னன்னா, சட்டத்துக்கு புறம்பா யாரையாவது அரெஸ்ட் பண்ணி வந்து ஜெயில வச்சிருப்பாங்க இல்லையா? அவங்க எந்த ஒரு தப்பும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனா வந்து என்ன சொல்லுவாங்க, அவங்கள வந்து அந்த பர்சனை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க ஏதோ ஒரு ரீசனுக்காக. அப்போ வந்து நம்ம கொண்டு போய் நம்ம பேராணையை வந்து நம்ம கொடுக்கலாம். நம்ம வந்து உயர்நீதிமன்றத்துக்கு நம்ம என்ன செய்யலாம், மனு கொடுக்கலாம். இந்த மாதிரி அவங்க எந்த ஒரு தப்புமே பண்ணலை, ஆனால் வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா அதை வந்து உயர்நீதிமன்றம் கன்சிடர் பண்ணுவாங்க. உடனடியாக வந்து அதுக்கு வந்து என்ன செய்வாங்க, சொல்யூஷன் பண்ணுவாங்க. அதுதான் ஆட்கொணர்வு நீதி பேராணை. இது எதுக்கு அகேன்ஸ்டானா, எந்த ஒரு தப்புமே இல்லாம, சரியான எவிடன்ஸ் இல்லாம ஒருத்தரை வந்து கைது பண்ணி கொண்டு போய் என்ன பண்ண முடியாது, வச்சிருக்க முடியாது. தகுதி முறை வினவும் நீதி பேராண்மை அப்படின்னா, இப்போ ஒரு அதிகாரத்துல இருக்க ஒரு ஆபீசர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு கிரேடு 2, கிரேடு 3 இந்த மாதிரி ஒரு ஆபீசர்ஸ் இருக்காங்க, பப்ளிக் சர்வெண்ட். சரியா? அவங்க வந்து நமக்கு ஒரு டவுட் வருது, இவங்க படிக்கலையே, படிக்காம எப்படி இந்த போஸ்டிங்க்கு வந்திருக்காங்க, இவங்க படிச்சிருக்காங்களா அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு டவுட் வருது ஏதோ ஒண்ணு. ஸோ அப்ப நம்ம வந்து தகுதி முறை வினா அந்த மாதிரி நீதி பேராண்மை கொடுத்தா அவங்க வந்து அவங்களோட எவிடன்ஸ் எல்லாம் கொடுத்து இது தகுதி அடிப்படையில தான் அவங்க வந்தாங்க அப்படின்னு இந்த எவிடன்ஸை வந்து என்ன பண்ணணும், சப்மிட் பண்ணி ஆகணும். சரியா? தடை உறுத்தும் நீதி பேராண்மை. தடை உறுத்தும் நீதி பேராண்மையும் அதே போலதான். என்ன பண்ணணும்னா, கீழ்நிலை நீதிமன்றங்கள்ல இருக்கும் இல்லையா, அதுல அவங்க அதிகாரத்துக்கு சம்பந்தமே இல்லாம வந்து நீதி கொடுத்திருப்பாங்களா, அதை வந்து தடை பண்ணும். எதுனா உயர்நீதிமன்றம் நீங்க கொடுத்தது தடை பண்ணிடுவாங்க. இது கிடையாது, இதை நான் தடை விதிக்கிறேன் அப்படின்னு சொல்ற அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா உயர்நீதிமன்றத்துக்கு இருக்கு. அது தடை உறுத்தும் நீதி பேராணை. கட்டளையிடும் நீதி பேராணை. இதை வந்து கவர்மெண்ட் செக்டாருக்கு வந்து கட்டளையிடுவாங்க. சில இடத்துல சொல்லுவாங்களா, உயர் நீதிமன்றம் இதுக்கு வந்து தடை விதித்திருக்கிறது, நீங்க வந்து இந்த இடத்துல கம்பல்சரி இதுக்கு பதில் சொல்லி ஆகணும், கட்டளையிடுவாங்க. இதை நீ நிப்பாட்டினா நிப்பாட்டி தான் ஆகணும், இதை செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது, இதுக்கு இவ்வளவு ஃபைன் கட்டுனா கட்டி தான் ஆகணும். அது யாரா இருந்தாலும் சரி, அந்த கட்டளையிடும் நீதி பேராண்மையை யார் கொடுக்கலாம், உயர் நீதிமன்றனால மட்டும்தான் கொடுக்க முடியும்.
ஆவணங்களை தாக்கல் செய்ய வலியுறுத்தும் நீதி பேராணை. அதேதான் அந்த தடை உறுத்தும் நீதி பேராணை போல அதே சேம் தான் இங்க கீழ்நிலை நீதிமன்றங்கள்ல வந்து அவங்களோட வரம்புக்கு மீறிய வந்து ஒரு இதை கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஆணையை பிறப்பிச்சிருப்பாங்க. அதே இது அவங்க அதை அமல்படுத்தி இருப்பாங்களா, ஆவணங்கள் தாக்கல் செய்ய வலியுறுத்தும். அப்ப நீங்க எந்த அதிகாரத்துக்கு உட்பட்டு அதை கொடுத்தீங்கன்ற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. அந்த ஆவணங்கள்ல அவங்க வந்து அவங்க தாக்கல் செய்யணும். சரியா? ரைட். இந்த இதெல்லாம் புரிஞ்சிருச்சா? ஆட்கொணர்வு என்ன, தகுதி முறை என்ன, தடை உறுத்தும் நீதி பேராணை என்ன, கட்டளையிடும் நீதி பேராணை என்ன, ஆவணங்களை தாக்கல் செய்ய வலியுறுத்தும் நீதி பேராணைனா என்னன்னு தெரிஞ்சிருச்சா? ஓகே. இப்ப தமிழ்நாடு மாநிலம்னா அது அதிகாரத்துக்குள்ள உள்ள இராணுவ நீதிமன்றங்கள்னு ஒண்ணு இருக்கும், அதோட தீர்ப்பாயங்கள் இருக்கும். அதுல வந்து நம்ம கை வைக்க முடியாது உயர் நீதிமன்றம். அதை தவிர்த்து சார்நிலை நீதிமன்றம் அவங்களுக்கு கீழே இருப்பாங்க இல்லையா, உயர் நீதிமன்றத்துக்கு கீழே இருக்கும் நீதிமன்றங்களையும் அதோட தீர்ப்பாயங்களையும் கண்காணிக்கும் அதிகாரம் எதுக்கு இருக்குன்னா உயர் நீதிமன்றத்துக்கு இருக்கு. ரைட். உயர் நீதிமன்றத்தோட அதிகாரம் பணிகள் என்ன பார்த்தோம்னா சார்நிலை நீதிமன்றங்கள் இது இருக்கு இல்லையா, இந்த நீதிமன்றங்கள்ல நிலுவையில் உள்ள ஒரு நிலுவையில் உள்ள ஒரு வழக்கு அப்படின்னா உங்களுக்கு எப்படி சொல்றது, சார்நிலை நீதிமன்றம்னா உயர் நீதிமன்றத்துக்கு கீழே, அதாவது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு இருக்குல்ல, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு கொஞ்சம் கீழே தான் இருக்கும் இந்த சார்நிலை நீதிமன்றங்கள். டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, மாவட்ட நீதிமன்றம், அதுக்கடுத்து உயர் நீதிமன்றம், உயர் நீதிமன்றத்துக்கு அடுத்து உச்ச நீதிமன்றம். புரியுதா? இப்ப ஹையஸ்ட்ல எது இருக்கு, உச்ச நீதிமன்றம். அதுக்கடுத்து அவங்களுக்கு கீழே உயர் நீதிமன்றம், அவங்களுக்கு கீழே மாவட்ட நீதிமன்றம், அவங்களுக்கு கீழே வர்ற நீதிமன்றங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதுல ஒண்ணு சார்நிலை நீதிமன்றம். இங்க நிலுவையில் உள்ள வழக்குல சட்ட முகாந்திரம் இருக்கு அப்படின்னு நினைக்கும் பட்சத்துல நீதிமன்றம் இவ்வழக்கை தானே எடுத்து என்ன செய்யும், முடிவு சொல்ல உயர் நீதிமன்றத்துக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு. சட்ட முகாந்திரம்னா ஒருத்தவங்க தப்பே பண்ணல, ஆனா அதுல வந்து சட்ட முகாந்திரத்துன்ற பேர்ல அவங்க பனிஷ்மெண்ட் பண்ணப்படுறாங்கன்ற பட்சம் அது நிறைய கேசஸ்ல நியூஸ் பேப்பர்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. உயர் நீதிமன்றம் இந்த கேஸை வந்து தானே முன்வந்து நடத்துகிறது அப்படின்னு இப்ப கூட ரீசெண்டா நிறைய கேசஸ் இருக்கு இல்லையா, பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியலைன்னா உங்க அப்பா அம்மா கிட்ட கேளுங்க. உயர் நீதிமன்றம் தானாவே ஒரு கேஸை வந்து எடுத்துச்சாமே, என்ன கேஸ்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே தெரியும், இப்ப ரீசெண்டா இருக்க வழக்கெல்லாம் உயர் நீதிமன்றம் அவங்க தானாவே வந்து எடுத்து அந்த கேஸை வந்து நடத்தி அதுல சொல்யூஷன் வெற்றியும் பெற்றிருக்காங்க. சரியா? ஓகேவா? அது நம்ம பாயிண்ட் எல்லாம் அந்த இதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, அதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ரைட். மாநிலத்தில் உள்ள அனைத்து சார்நிலை நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்துகிறது. அதான் நான் சொன்னேன் இல்லையா, அவங்களுக்கு கீழே உள்ள எல்லா நீதிமன்றங்களையும் அது கட்டுப்படுத்துகிறது. கட்டுப்படுத்துகிறதுனா அவங்களுக்கு கீழே உயர் நீதிமன்றம் நினைச்சா அதோட கட்டுப்பாட்டை வந்து அவங்களுக்கு கீழே வச்சுக்க முடியும், அவங்க சொல்றதான் இல்லையா. உச்ச நீதிமன்றத்தை போலவே, அதாவது ஆக்சுவலா உச்ச நீதிமன்றத்தை போலதான் உயர் நீதிமன்றமும் மேஜர் பார்ட்ஸ் வந்து அவங்கள மாதிரியே செயல்படுவாங்க. அதுல ஒண்ணுதான் வழக்குகள் பற்றிய பதிவேட ஆதார சான்றாக வச்சிருப்பாங்க. வழக்குகள் பத்திய ஒரு இது வந்துச்சுன்னா அதோட பதிவேடுகளை வந்து எப்படி வச்சிருப்பாங்க, ஆதார சான்றா வச்சிருப்பாங்க. நீதி நிர்வாகத்திற்காக ஒவ்வொரு மாநிலத்திலையும் பல்வேறு மாவட்டங்களா பிரிச்சுட்டாங்க. அது நமக்கு தெரியும்லடா, ஒரு மாநிலம்னா அதுல பல்வேறு மாவட்டங்கள் இருக்கும். அது எதுக்காகனா நீதி நிர்வாகத்திற்காக. ஒரு நிர்வாகம் நீதி தேவைன்னா பல்வேறு மாவட்டங்களா பிரிச்சாலே இப்ப நமக்கு நிறைய இருக்கு இல்லையா, ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே 1008 பிரச்சனை இருக்கும், 1008 கேசஸ் இருக்கும், வழக்கு இருக்கும். அதெல்லாம் அவங்க விசாரிச்சு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கணும். ஸோ நீதி நிர்வாகத்திற்காக ஒவ்வொரு மாநிலமும் பல்வேறு மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டன. இது ஓகே. மாவட்ட நீதிபதிகள் ஆளுநரால் நியமனம் செய்யப்படுகின்றனர். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க மாவட்ட நீதிபதிகள், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், சரியா, மாவட்ட நீதிபதிகள் ஆளுநரால் நியமனம் செய்யப்படுகின்றனர். உயர் நீதிமன்றத்தோட நீதிபதி யாருன்னா குடியரசுத் தலைவர் தான் நியமனம் பண்ணுவாரு. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. மாவட்ட நீதிபதி வேற, உயர் நீதிமன்ற நீதிபதி வேற. அதிகாரங்களை தனது எல்லைக்குள் செயல்படுத்தும் நீதிமன்றம் முழு அதிகாரத்தையும் சுதந்திரத்தையும் பெற்றுள்ளது. ஆமா,
அதான் நம்ம சொன்னோம்ல, அந்த ராணுவ நீதிமன்றங்களை அதோட தீர்ப்பாயங்களை தவிர்த்து எல்லைக்குள்ள எல்லாத்துலயுமே இவங்க தலையிடலாம். யாரும் உயர் நீதிமன்றம். அவங்க அது இதுக்கான அர்த்தம் என்னன்னா, அவங்க முழு அதிகாரத்தையும் சுதந்திரத்தையும் என்ன பண்றாங்கன்னா செயல்படுத்துறாங்க. அரசியலமைப்போட பாதுகாப்பு என்னன்னா, நீதிமன்றங்கள் சுதந்திரமாக செயல்படுவது மூலம் நம்மளோட அரசியலமைப்போட பாதுகாப்பு உறுதி செய்யப்படுகிறது. எப்படின்னா, நீதிமன்றங்கள் எப்பயுமே சுதந்திரமாக தான் செயல்படணும். யாரோட ஒரு இதுக்கும் என்ன செய்யக்கூடாது, இது பண்ணக்கூடாது இல்லையா? நீதிமன்றங்கள் சுதந்திரமா செயல்பட்டு தன்னோட முடிவை சுதந்திரமா தான் அவங்க எடுக்கணும். இதோட மாநிலத்தோட நீதித்துறை முடியுது. உயர் நீதிமன்றத்தை பத்தி பார்த்தாச்சு. இதோட டேர்ம் 1 யூனிட் 1ல கம்ப்ளீட் பண்ணியாச்சு, கம்ப்ளீட் ஆகுது. நாளையோட கிளாஸ்ல புக் பேக் மட்டும் பார்த்தோம்னா இந்த யூனிட்டே என்ன செஞ்சிடலாம், கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த கிளாஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க, சொல்லுங்க இந்த மாதிரி ஒரு கிளாஸ் நடந்துகிட்டு இருக்க மேக் லீடர்ஸ்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுங்க. இன்னொரு தடவை நீங்க என்ன செய்யுங்க, ரீகால் பண்ணி பாருங்க. எப்பயுமே படிச்சதை ஒண்ணுக்கு 2 தடவை திரும்ப திரும்ப நம்ம ஒரு விஷயத்த பார்க்கவோ கேட்கவோ பண்ணும்போது நமக்கு நம்மள அறியாமலே நம்ம மைண்ட் வந்து அப்சர்வ் பண்ணும், நம்மள அறியாமலே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிச்சோம், நல்லாவும் புரியும். தேங்க்யூ. பாய் ஸ்டூடெண்ட்ஸ்.